ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஆயுஷ் கோர்ஸ் பற்றி அப்டேட் பண்ணுங்க சார்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆயுஷ் கோர்ஸ்க்கான ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸ்க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. ஸோ ஃபார் த அட்மிஷன் 2020-2021ங்க. ஸோ இது வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் இதில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கான நமக்கு கவுன்சிலிங் இது. ஸோ இந்த கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 1. இந்த முதல்ல நம்ம ரவுண்ட் 1 பார்த்துடலாம். ரவுண்ட் 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வர 26ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் இருக்கு. பேமெண்ட் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி மதியானம் 12 மணி வரைக்கும் ஆக்டிவா இருக்கும். எதுக்குங்க டிசம்பர் 1க்குள்ளேயே பே பண்ணிடுங்க. 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எல்லாமே முடிச்சிருங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கும் நீங்க அதில் பண்ணிடலாம். மொத்தம் 6 நாள் கணக்கு வருது. நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதை லாக் பண்ணலன்னா அவங்களே ஆட்டோ லாக் பண்ணிக்குவாங்க. இருந்தாலும் நீங்க உங்க கடமையை கரெக்டா செஞ்சிருங்க, லாக்கிங் பண்ணிடுங்க. ஸோ 2 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி காலையில 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்க லாக்கிங் பண்ணலாம். ஸோ டிசம்பர் 2ஆம் தேதி லாக்கிங் பண்ண வேண்டிய டைம் மறந்துடாதீங்க. ஒரு நாள் இருக்கு லாக்கிங்க்கு. லாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி டிசம்பர் 4ஆம் தேதி அவங்க ரிசல்ட் விடுவாங்க. ரிசல்ட்ல உங்களுக்கு கால் லெட்டர் வந்திருந்தா டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 12ஆம் தேதி மொத்தம் 8 நாள் டைம் தராங்க ரிப்போர்ட்டிங்க்கு. போய் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சிருந்தா ஜாயின் பண்ணிட வேண்டியதான். அதுக்கடுத்து பிடிச்ச காலேஜ் வரலன்னா ஜாயின் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நீங்க செகண்ட் ரவுண்ட் அதுக்கு அடுத்து ஆரம்பிக்குது. செகண்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் இது எல்லாமே இருக்கு. நீங்க 26ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் பண்ணிடுங்க. அவங்க பேமெண்ட் 27ஆம் தேதி மதியானம் 12 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பட் 26ஆம் தேதிக்குள்ள நீங்க பேமெண்ட்டும் முடிச்சிருங்க. அண்ட் தென் 27ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். நீங்க ஃபில் பண்ண சாய்ஸை லாக் பண்ணுங்க. டிசம்பர் 27 காலையில 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்குங்க. 5 மணிங்கிறது மதியானம் 3 மணிக்குள்ள லாக்கிங் பண்ணி முடிச்சிருங்க. லாக்கிங்னா சப்மிட் பண்றது தான். சாய்ஸ் ஃபில்லிங்கை ஃபைனலைஸ் பண்றது தான். அண்ட் தென் உங்க வேலை இதோட முடியுது. அண்ட் தென் 30th டிசம்பர் 30ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் விட்டுருவாங்க. உங்களுக்கு கால் லெட்டர் இருந்தால் டவுன்லோட் பண்ணி 31ஆம் தேதி டிசம்பர் 31லேருந்து 9ஆம் தேதி ஜனவரி மாதம் வரைக்கும் ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் நீங்க போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? இதோட 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் முடியுது. ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் இதோட முடிஞ்சிடும். இந்த செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ஃபில் ஆகாத சீட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மாப்அப் ரவுண்ட் அப்படிங்கிறது டீம்டு யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான், ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கிடையாது. ஸோ மாப்அப் ரவுண்ட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 டீம்டு யூனிவர்சிட்டியும் வருவாங்க. ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸும் வரும். ரவுண்ட் 3ல டீம்டு அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் வருவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் வராது. ஸோ ரவுண்ட் 3 வந்து அதாவது மாப்அப் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஜனவரி மாதம் 11ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. நீங்கள் பேமெண்ட்டும் 16ஆம் தேதியே பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்களுக்கான சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 17ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 3 மணிக்குள்ள லாக் பண்ணிடுங்க. ரிசல்ட் வந்து ஜனவரி 20ஆம் தேதி வருது. ஜனவரி 21லேருந்து ஜனவரி 30க்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ணிடணும். அதுதான் மாப்அப் ரவுண்ட். ஒன்லி ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் தான் ஆல் இண்டியா கோட்டா வரும், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நான் ரிப்போர்ட்டிங், நான் ஜாயினிங், வேக்கன்ட் சீட்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ்க்கே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் உங்களுக்கு காலேஜஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அதாவது கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி பை கேண்டிடேட்ஸ், இது ஆக்டிவிட்டி பை ஏசிசி கிரீன் கலர்ல இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட்ஸ் ஆஸ் பர் கவுன்சிலிங் ஷெட்யூல் படி ஆன்லைன்ல தான் உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்க போகுது. லைக் எம்சிசி கண்டக்ட் பண்ண மாதிரி தான் AACCC அவங்களும், அதாவது ஆயுஷ் கோர்ஸுக்கும் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன், சப்மிஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாம் வந்துடும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரீன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம AACCC அவங்க பண்றது, எம்சிசி மாதிரி AACCC அவங்க பண்றது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் அலாட்மெண்ட். ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆயிடுச்சா அப்படின்னா, நோ அப்படின்னா
உங்களுக்கு ரவுண்ட் 2க்கு டைரக்டா போய் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீட் நாட் ரெஜிஸ்டர், திருப்பி ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல, டைரக்டா போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்க போய் அலாட்டட் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது அப்கிரேடேஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா அப்கிரேடேஷன் கொடுக்கும்போது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் உங்க ஃபைனல் காலேஜ். ஓகே. ஸோ சாய்ஸஸ் சப்மிட்டட் இன் ரவுண்ட் 1 வில் பி ட்ரீட்டட் அஸ் நல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்லாம் கிடைக்கல உங்களுக்கு, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா ரவுண்ட் 1ல, அது எல்லாமே ரிமூவ் ஆகி போயிடும். நீங்கள் சீட் கிடைக்கல அப்படின்னா திருப்பியும் செகண்ட் ரவுண்டுக்கு வருவீங்க. செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் பண்ண போகிறது யாரு? திரும்பி ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதே மாதிரி ரவுண்ட் 1ல சேர்ந்துட்டு அப்கிரேடேஷன் வில்லிங்னஸ் எஸ், அப்கிரேடேஷனுக்கு எஸ்ன்னு கொடுத்தவங்களும் இங்கே சீட் அவங்களுக்கும் அலாட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்காதவங்களுக்கும் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆயிடுச்சா? ஆமா அப்படின்னா அலாட்டட் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிடுங்க நீங்க அண்ட் கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ். இல்லை எனக்கு அலாட் பண்ண காலேஜ் போக விரும்பல, ஜாயின் பண்ண மாட்டேன்னா உங்களுக்கு டெபாசிட்டை ஃபைனாக எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் 2 நாளில் நீங்கள் வந்து ரவுண்ட் 2 ரிசல்ட் வந்து 2 நாளில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணலன்னா உங்கள் டெபாசிட் வந்து ஃபைனாக எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணவங்க மற்ற காலேஜுக்கு மாற முடியாது. ஸோ செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அண்ட் நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் அலௌட் ஆர் லீவ் த சீட். நீங்கள் அங்கேருந்து வெளியே போக விட மாட்டாங்க. அந்த சீட் தான் உங்களுக்கு லைஃப் டைமுக்கும் ஃபைனலைஸ்டு. வேற எந்த கவுன்சிலிங்லையும் கலந்துக்க முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆகலனாலும் உங்கள் சோழி முடிஞ்சு போச்சு. இது வந்து 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கவுன்சிலிங் ஷெட்யூல் அண்ட் கவுன்சிலிங் ஸ்கீம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.